குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஏற்கனவே வந்துட்டு என்னோடய ஸ்மால் கன்வர்ஸ் வந்துட்டு நான் செலக்ட் பண்ணதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ இன்றைக்கி வந்து நான் உங்களுக்கு என்ன சொல்ல போகிறேன்னா, என்னோடய ஸ்மால் கன்வரோட கேஸ் செட்டப் வந்துட்டு நான் முடிச்சிட்டேன் ஃப்ரெண்ட். ஸோ அதை தான் இப்போ வீடியோவில் பார்த்துட்ருப்பீங்க. இப்போ எப்படி நான் பண்ணியிருக்கேன்னா ஃப்ரெண்ட், ஒரு கேஜில் 2 பேர் ஃப்ரெண்ட். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் பாக்ஸ், இப்போ என்னோடய கேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேருக்கு நான் ப்ரிசர்ட்டாக செஞ்சது. பட் இப்போ நம்ம 2 பேர் இடுறதுனால ஒரு நெக்ஸ்ட் பாக்ஸ் வந்துட்டு நான் உள்ள ஒரு கார்னர்லேயும் இன்னொரு நெக்ஸ்ட் பாக்ஸ் வந்துட்டு வெளியிலையும் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட். ஸோ நான் வச்ச மாதிரி வைங்க, அப்போ தான் உங்களுக்கு பேர்டு உள்ளே போதான்னு தெரியும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா குஞ்சு பொரிச்சாலும் திறந்து பார்க்க உங்களுக்கு ஈஸியாக கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த டைரெக்ஷனில் நீங்கள் வைங்க. இன்கேஸ் நீங்கள் வந்துட்டு 4க்கு 2 கேஜில் 2 பேர் போட்டிங்கன்னா இந்த டைரெக்ஷனில் வைங்க ஃப்ரெண்ட். அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பேர்ஸ் எப்படின்னா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அடல்ட்டில் தான் ஃப்ரெண்ட் நான் வாங்கினேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மெரூன் டைல் மேல் ஃபீமேல் ஒரு பேரு, இன்னொன்று வந்து மெரூன் டைலும் பைனாப்பிளும் ஃபீமேலும் ஒரு பேரு, மெரூன் டைல் சின்னமன் ஒரு பேரு, மெரூன் டெய்லு ரெட் ஃபேக்டர் ஒரு பேர். ஸோ இது எப்படின்னா எல்லாமே மிக்ஸ் ஆகிடுச்சு, எல்லாமே பேர் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட். அதுக்கான இண்டிகேஷன் எல்லாம் பார்த்துட்டேன் நான். ஸோ இப்போ என்னென்னா, இப்போது கேஸ் செட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இதுக்கு தேவையான ஃபுட்ஸ் எல்லாம் நம்ம கரெக்டாக கொடுக்கணும், விட்டமின்ஸ் கரெக்டாக கொடுக்கணும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக ப்ரீடிங் வந்துட்டு நடக்கும் ஃப்ரெண்ட். நல்லா புரிஞ்சுக்குங்க. சன்கனூருக்கு என்னென்ன விட்டமின்ஸ் கொடுத்தனோ, என்னென்ன ஃபுட்டு கொடுத்தனோ, என்னென்ன ஃப்ரூட்ஸ் கொடுத்தனோ சேம் தான் ஃப்ரெண்ட். ஏன்னா இதுவும் கனூர் வெரைட்டி தானே, எதுவும் ஸ்பெஷலாக இல்லை. அதே ஆப்பிள், கொய்யாக்கா, மூக்கல்ல, கலக்காய், மக்காச்சோளம், வேக வச்ச மக்காச்சோளம், அப்படி அதுக்கப்புறம் என்ன கொடுப்போம், சன்ஃப்ளவர் சீடு கொடுப்போம், மிக்சடு சீட் கொடுப்போம், கிடைச்சா அந்த கடல் நுரை கொடுப்போம். ஸோ இது மாதிரி இதெல்லாம் கொடுத்தாலே போதும். வெஜிடபிளில் கேரட்டு, பீட்ரூட்டு, பீன்ஸு, சரிங்களா. ஸோ இது எல்லாத்தையும் கொடுக்கலாம் ஃப்ரெண்ட். நான் சன்கனூருக்கு போட்ட என்னென்ன வெஜிடபிள்ஸ், என்னென்ன ஃப்ரூட்ஸ், என்னென்ன சீட் மிக்ஸோ அதே தான் ஃப்ரெண்ட் இந்த கனூர்ஸ்க்கும், எதுவும் ஸ்பெஷலாக இல்லை. ஸோ அதையே ஃபாலோ பண்ணிக்கோங்க. விட்டமின்ஸும் வந்து பார்த்திங்கன்னா சேம் ஃப்ரெண்ட். வீக்லி ஒரு டைம்ஸ் வந்துட்டு ஆப்டிபிரிட் கால்சிலக்ஸ் வந்துட்டு உங்களோட ஃபுட்டில் கலந்து கொடுங்க. ஸோ ஃபுட்டில் சாப்பிடல, அது எடுக்கல அப்படின்னு ஒரு ஃப்ரெண்ட் என்கிட்ட சொல்லியிருக்காரு. ஸோ அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணுங்கள், வாட்டரில் மிக்ஸ் பண்ணி கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக சாப்பிடும். ஓகேங்களா. இப்போ வந்து பாருங்கள், என்னோடய செட்டப் பாருங்கள். நெக்ஸ்ட் பாக்ஸ் அழகாக செட் பண்ணியாச்சு, பேரும் கரெக்டாக செலக்ட் பண்ணி போட்டாச்சு. அதுக்காக நான் கீழே வச்சுருக்கேன் பாருங்கள், ஒரு பவுலில் தண்ணி, அழகாக ஒரு பெரிய கண்டெய்னரில் ஃபுட் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி செலக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட். கொஞ்சம் பெரிய ஃபுட் கண்டெய்னர் செலக்ட் பண்ணிங்கன்னா சண்டை போட்டு அதுங்க கீழே தள்ளி கீழே கொட்டாது. ஸோ அழகாக சாப்பிடும். இந்த மாதிரி பவுல் வச்சிங்கன்னா தண்ணியும் குடிக்கும். சில டைம் வெயில் காலமாக இருக்குது, ஸோ சில டைம் குளிக்கும். அதுலேயே ரெகுலராக நல்லா புரிஞ்சுங்க ஃப்ரெண்ட், ரெகுலராக தண்ணி மாற்றணும். அதை மட்டும் ஒரு கோலாக வச்சுங்க. ஏன்னா சில டைம் என்ன பண்ணோம், அதுவே குளிச்சிருக்கும், நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதனால் ரெகுலராக தண்ணி மாற்றுங்க. அது எவ்வளோ சாப்பிடுமோ அவ்வளோ தீனி வைங்க, அளவுக்கு மீறி வைக்காதீங்க. அளவுக்கு மீறி வச்சிங்கன்னா உங்களுக்கும் தீனி வேஸ்ட் ஆகும். ஸோ அதுங்களுக்கும் நாசம் பண்ணும் கீழே கொட்டி, சரிங்களா. ஸோ அதனால் எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ வைங்க, சரிங்களா. ஸோ பாருங்கள், எது பேரோ அதை செலக்ட் பண்ணி நான் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட். ஸோ இதுக்கப்புறம் நான் ஃப்யூச்சர் வீடியோ என்னென்னா, இது முட்டை வச்சு குஞ்சு பொரிச்சு அந்த மாதிரி முட்டை வச்சோன்னே ஒரு வீடியோ போடுறேன், குஞ்சு பொரிச்சோன்னே ஒரு வீடியோ போடுறேன். ஸோ அது எப்படி குஞ்சுலாம் டெவலப் ஆகுதுன்றதை பற்றியும் ஒரு வீடியோ போடுறேன், சரிங்களா. ஸோ ஃப்யூச்சரில் இதை பற்றி வந்துகிட்டே இருக்கும். அடுத்து கிரிம்சன் பெல்லிற்கான ஒரு செட்டப்பும் இதிலே வரும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கடைசியாக வரும். என்னோடய ஃபீமேல் கிரிம்சன் பெல்லிற்கான ஒரு வந்து பார்த்திங்கன்னா செமி அடல்ட்டில் தான் வாங்கினேன், உங்களுக்கு தெரியும். அது செமி அடல்ட்டில் வாங்கும்போது சிலதுக்கு என்ன ஆகுனா, ஃபெதர் வந்து பார்த்திங்கன்னா வாலில் இருக்கிற ஃபெதர் வந்துட்டு ஒரு மாதிரி வந்துட்டு அஃபெக்ட் ஆகும் ஃப்ரெண்ட், சின்ன பேர்ட்ஸ்க்கு. ஸோ அதனால் என்ன பண்ணணும்னா, அது என்னோடய ப்ரீடர் எனக்கு அட்வைஸ் பண்ணார், அந்த வால் முடியை எடுத்துருங்க. ஸோ ஃப்ரெஷ்ஷாக வரும்போது அதோடய ஃபெதர்ஸ் நல்லா அழகாக வரும் அப்படின்னு சொன்னார். ஸோ அதனால் என் ஃபீமேலுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா வால் முடி பிடிங்கிருப்பேன். ஸோ அதனால் நீங்கள் பயப்படாதீங்க ஏதோ டிசீஸ் அப்படிலாம். அது வந்துட்டு அதோட நல்லதுக்காக நம்ம செஞ்சுருக்கோம். எப்படி நகை வெட்டினா புது நகை வருது, அது மாதிரி தான் பேர்ட்ஸ்க்கும் வால், ஃபெதர் எது லாஸ் ஆனாலும் புதுசாக வரும் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. ஸோ இதை ஃபாலோ பண்ணுங்கள். சேம் கிரிம்சன் பெல்லருக்கும் நெக்ஸ்ட் பாக்ஸ் வச்சுருக்கேன் பாருங்கள். ஸோ இந்த எல்லா நெக்ஸ்ட் பாக்ஸுமே ப்ரிசர்ட்டாக எல்லா பெட் ஷாப்லேயும் அவைலபிளாக இருக்குது ஃப்ரெண்ட், ஓகேங்களா. இல்லை உங்களுக்கு வேணும், இப்போ நான் வச்ச மாதிரியே வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் என்னோடய ஃப்ரெண்டோட நம்பர் தரேன். அவர் வந்துட்டு உங்களுக்கு சூப்பராக இப்போ எனக்கு பண்ணாத மாதிரியே பெஸ்ட்டாக உங்களுக்கு பண்ணி கொடுப்பாரு. ஸோ அவரை காண்டாக்ட் பண்ணுங்கள், அவர் எல்லாத்துக்கும் உங்களுக்கு டெலிவரி கொடுப்பாரு, ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். வேறு எந்த டவுட்டாக இருந்தாலும் என்ன கேளுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். எந்த டவுட் இருந்தாலும் கேளுங்க கமெண்ட்டில். வாட்ஸ்அப்பில் வந்துட்டு மெசேஜ் பண்ணுங்கள், கால் பண்ணாதீங்க, ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். எதாக இருந்தாலும் எனக்கு கேளுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.